காதல் நம்மை புரட்டி போடும், நம் வாழ்க்கையை மாற்றியமைக்கும். முதல் பார்வையிலே அவள் என்னவள் என்று சொல்லும். இதை எதையும் நான் நம்பவில்லை அவளை பார்க்கும் வரை. இருடி, நான் பேசிட்டு வரேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிடி, வரேன். எந்தன் முதல் காதல் கணம் அவளை கண்டவுடன் பாய்டா. வா போலாம். டேய் மச்சான், அவ போயிடா, நாளைக்கு பார்த்துக்கலாம் வா. டேய், நேற்று ஏதோ ஒரு பொண்ணு இங்கே பார்த்துன்னு இன்னைக்கு அதே டைமில் வந்துக்கிறடா. இவ்வளோ பெரிய காலேஜில் இங்கே தான் வரணும், உனக்கு அப்புறம் தெரியும். சரியான மடமாட்டல் லூசுரா நீ. நான் சொல்கிறது புரியல உனக்கு? சிச்சுன்னு இருக்க. அந்த பொண்ணு நேற்று உன்னை எதோ எதர்ச்சியாக பார்த்தாடா. அதுக்கு ஏன்டா அவன் உயிர் வாங்குற? மச்சி, ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ பஸ் ஸ்டாண்ட்லையோ சினிமா தேட்டர்லையோ ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துருப்போம். அந்த பொண்ணும் நம்மளை பார்த்துருக்கோம். ஆனால் அந்த பொண்ணு நம்மளை விட்டு கடந்து போயிடும். இருந்தாலும் மனசில் ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும். நம்ம அந்த பொண்ணை பார்த்துட மாட்டோமா, நம்ம லைஃப்பில் வந்துடாதா, அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. நீ எல்லா பொண்ணும் எப்படி தானே பார்க்குற? என்னது? இல்லை மச்சி, கோவப்படாத. எல்லா பொண்ணுக்கிட்ட இல்லாது அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட தெரியல மச்சி. தெரில. டேய், ஸ்கூல் ஆயம் முதற்கொண்டு வாட்ச்மேன் வரைக்கும் எல்லாரும் போயிடாங்கடா. நம்ம மட்டும் தான் இருக்கோம். நாளைக்கு பார்த்துக்கலாம் வாடா. டேய், டைம் என்ன? டைமா 12. எதுக்கு? வேணாண்டா, வேணாம், நான் வரல. டேய், நான் வரல, என்ன உர்றா. மச்சி, நான் என்னமோ நீ வாங்கி தர பீப் பிரியாணி தான் நினைக்கிறேன். நம்ம நட்பு கோசம் மச்சி. அப்போ பிரியாணி வேணாமா? ஏய், அப்படிலாம் இல்லை. எவ்வளோ நேரம் இல்லை, நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் பெண் மட்டும் வாங்கி கொடுத்துரு மச்சி. மச்சி, போலாமா? இரா டேய். டேய் மெண்டல், எல்லாரும் போயிட்டாங்க. நாளைக்கு வேற மச்சி. வா போகலாம், நம்ம கடைக்கு போகலாம். டைம் ஆயிடுச்சு. உன்னை வச்சு டெய்லி சாப்பிட வேண்டியதான். என்னடா ஆச்சு? டே, என்ன வாந்தி வருதா? அப்புறம் அந்த பொண்ணுடா. எந்த பொண்ணு? அன்னைக்கு பார்த்தேன்ல. எங்கடா? இங்கே தாண்டா அந்த பொண்ணு எங்கேயோ போச்சு. இங்கே தானா? நல்லா இருந்த பையன் இப்படி பைத்தியம் ஆயிட்டான். சரி வா போலாம். எங்க? அந்த பொண்ணை கண்டுபிடிக்க ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். என்ன நல்லா இருந்தது? இங்க இருக்க போறியா? இல்ல, வேறயா? போய் அந்த பொண்ணை டிபார்ட்மெண்டா தேட போறோம். நம்ம காலேஜ் தானே. டேய் பைத்தியம்,
அவளின் விழிகளை மீண்டும் காண என் மனம் இயங்கியது. கல்லூரி முழுவதும் அவளை தேடினேன், பார்த்துவிட முடியாதா என்று. இடங்கள் தேடியும் எனக்கு ஏமாற்றம் மட்டுமே கிடைத்தது. டேய், கிடைச்சலா இல்லையா? காலேஜ் ஃபுல்லாக தேட்டுண்டா, எங்கேயுமே கிடைக்கலறா. சரியா போலாம். மச்சி மச்சி, அந்த பொண்ணுடா. டேய், என்னடா கிளாஸ் இது? இப்படி வா, கொஞ்ச நேரம் இரு, வெயிட் பண்ணு, எனக்கு செய்ய மாட்டோம். டேய் மச்சான். சொல்றா. நீ இந்த கிளாஸா? ஆமாண்டா, இதான் என் கிளாஸு. மாட்டான் பையன். மச்சி, வெள்ளையா குள்ளையா ஒரு பொண்ணு கிளாஸ் இருக்குல்ல? ஆமா. அந்த பொண்ணு எப்படி? எதுக்கு? அந்த பொண்ணு நம்பர் வேணும். அது எதுக்கு? உனக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம். அப்போ நான் ஓகே. அந்த பொண்ணு நம்பர் உனக்கு எப்படி தெரியும்? அந்த பொண்ணே என் கிளாஸ் குரூப்ல இருந்து எடுத்து தரேன், வா போலாம். டேய், அவ பார்த்துட்டாடா. நானும் ஹாஸ்டல்லையும் பார்க்குறேன், காலேஜ்லையும் பார்க்குறேன். ஆயான்னு டைப் பண்ணுறேன், சென்ட் பண்ணவே மாட்டேன். அதான் சென்ட் பண்ணி விட்டேன். ஏதாச்சும் போய் பேசுடா போடா. என்ன இது புது நம்பராக இருக்கு? சரி, யார் நீங்கள் கேட்குறேன். இல்லை, உனக்கு என்ன தெரியும்? சென்ட் பண்ணிட்டியா இல்லையா? இல்லை, உங்களை எனக்கு யாருன்னு தெரியல. யாருடி? யாருன்னே தெரியலடி, மெசேஜ் பண்ணுறாங்க. டேய், அவ யாருன்னு கேட்குறாடா. உங்கள் காலேஜ் தான் டைப் பண்ணுறா. எங்கள் காலேஜா? ஆமாம், உங்கள் காலேஜ் தான். என்ன சொல்றான்? நம்ம காலேஜ்னு சொல்கிறாருடி. டெய்லி வேற என்னை பார்க்குறாரா. நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா? சரி, அவன் போட்டோ கேளு. இருடி நான் கேட்குறேன். மச்சி, ஃபோட்டோ கேட்குறாடா. அனுப்பிடுறா, பார்த்துக்கலாம். இருடி, கால் பண்றேன். ராஜ், அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வருது ராஜ். எடுத்து பேசுகிறா. ஹலோ, யார் நீங்க? எதுக்கு தேவையில்லாம என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்றீங்க? ஏங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு தாங்க மெசேஜ் பண்ணேன். உங்கள் ஃப்ரெண்டை ஃபோன் பண்ண சொல்லுங்கள். சரி, இருடி நான் கால் பண்ணுறேன். மச்சி, அந்த பொண்ணே ஃபோன் பண்ணுதுடா. பேசுடா. டேய், பேசு. ஹலோ, பேச போறீங்களா இல்லையா? ஹலோ, ஃபோன் பண்ணா பேச மாட்டீங்களா? சும்மா தேவையில்லாத வேலைலாம் பண்ணாதீங்க. என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ற வேலைலாம் வேணாம். ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன ஒரு நிமிஷம் வைங்க. மச்சான், ஃப்ரெண்டு ஃபோனை வாங்கி என்னை திட்டுறான் மச்சான். விடு மச்சான், பார்த்துக்கலாம். ஏய், ஃபோட்டோ அனுப்பியிருக்காருடி. ஃபோட்டோ அனுப்பியிருக்கானா? சரி, அவன் நேரில் கூப்பிடு. சரி, இருடி நான் கால் பண்ணுறேன். ஹலோ. அதான் திட்டி கட் பண்ணீங்கல்ல, எதுக்குங்க ஃபோன் பண்ணுறீங்க? நாளைக்கு எங்கேயோ வரணும்னு சொன்னீங்களே, எங்கே வரணும்? என்னது, மீட் பண்ணலாமா? சரிங்க, நாளைக்கு கால் பண்ணுறேன், காலேஜ்லேயே மீட் பண்ணலாம். சரி, ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம். கனியை வச்சு அவனை நேரில் பார்த்துக்கிறேன், வா. மச்சி, பயப்படாத, அவள் வரா. தைரியமாக பேசு, நான் அங்கே நிற்கிறேன்.
நீங்கள் எதுக்கு அடிக்கிறீங்க? யாருன்னே தெரியல, என் ஃப்ரெண்டுக்கு எதுக்கு மெசேஜ் பண்ணோம்? உங்கள் ஃப்ரெண்டுக்கு தானே மெசேஜ் பண்ணா, அதுக்கு எதுக்கு நீங்கள் அடிக்கிறீங்க? உங்கள் ஃப்ரெண்டை வேணா அடிக்க சொல்லுங்கள், என் ஃப்ரெண்டு வாங்கிப்பான். ஏன் அவன் அடிடி. ஏய் ஏய் நில்லுடி. ஏய் ஹலோ, உங்ககிட்ட பேசணும். திரும்ப அடிக்க போறீங்களா? இல்லை இல்லை, என் ஃப்ரெண்டு உங்களை அடிச்சதுக்கு சாரி. இல்லை பரவாயில்ல, நான் அன்னைக்கே மறந்துட்டேன். உங்கள் நேம்? என் நேம் விஜய். என் பேர் யமுனா. லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? மேலே வா சொல்கிறேன். சரி போ, வரேன். இன்னைக்கு யமுனா என்கிட்ட வந்து சாரி கேட்டு கையை பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு சொல்லிட்டாடா. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு சொல்லிட்டால. தூ. அந்த பொண்ணு என்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கலான்னு சொன்னதே பெரிய விஷயம்டா. ஃப்ரெண்டா? அப்போ அந்த பொண்ணு நீ மறந்துரு. டேய் ஏன்டா இப்படி சொல்ற? மச்சி, நீ போய் லவ் சொன்னா ஒன்று இருக்குன்னுவா, இல்லை இல்லைன்னுவா. அதை விட்டுட்டு ஃப்ரெண்டு தானா, நீயும் அவள் பின்னாடி சுற்றுவ, அவளும் அவன் பின்னாடி சுற்றுவா. நீயும் அவளுக்கு கேர் கொடுப்பா, அவளும் உனக்கு கேர் கொடுப்பா. 2 பேரும் நல்லா மாற்றி பேசிட்டு நல்லா ஊரை சுற்றுவீங்க. லவருன்ற ஃபீலிங் எல்லாமே உனக்கு தருவா மச்சி. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளை அவள் லவ் தான் பண்ணுறான்னு ஒரு நாள் நீ போய் சொன்னா, சாரி விஜய், நான் உன்னை ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், உன் மேலே லவ்ன்ற இன்டென்ஷனே இல்லை அப்படின்னு பட்டியாக விபூதி அடிப்பா மச்சி. அதுக்கு இப்போ என்னதான்டா பண்ண சொல்ற? நாளைக்கு அவகிட்ட போய் லவ் சொல்லு. லவ்வா சொல்றதா? ஆமாம். பயமா இருக்குடா. நான் சொல்கிற மாதிரி மட்டும் பண்ணு போதும். நாளைக்கு நீ என்ன பண்ணுற, அந்த பொண்ணை பார்க் கூப்பிட்டு போகிற, நீ எதுவும் பேசாத. முதலில் அவள் கண்களை பார். ஏன்னா காதல் வார்த்தைகளை விட கண்களால் அதிக பேச முடியும். உன் பார்வையால் உன் காதலை முதலில் அவளிடம் சொல். அதன் பிறகு அவள் உன்னையே பார்ப்பாள். நீ நகர்ந்து அவள் அருகே செல். அவள் கைகளை உன் கை கரங்கள் கொண்டு கரம் பிடி. மீண்டும் அவள் கண்களை நோக்கு. அப்பொழுது நீ, யமுனா, இந்த யூனியர்ஸ் இருக்குல்ல, நம்ம ஒரு விஷயத்தை உண்மையாக நேசித்து ஆசைப்பட்டு அதுக்காக முழு எஃபர்ட் போட்டால் அது எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட கொடுக்குமா? இல்லை புரியல. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது மட்டும்தான் எனக்குள்ள ஒரு ஃபீல். அது என்னன்னு தெரியல. மேபி இந்த பிரபஞ்சத்தால் எனக்காக படைக்கப்பட்ட என்னவள் நீதான் என்று நினைக்கிறேன். இப்பவும் புரியலனா ஐ லவ் யூ யமுனா. யமுனா எங்க இருக்க? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வெளியே போலாமா? ஓகே. சொன்ன எதுவும் நமக்கு வரமாட்டதே. விஜய் என்னாச்சு? இல்லை யமுனா, போலாம் வா. ஏதோ பேசலான்னு கூப்பிட்டான், அவனே அப்புறம் ஒன்றும் இல்லைன்றான். என்னாச்சு? சொல்லலை. ஏன்? என்னால் அவள் கையை பிடிச்சி லவ்வெல்லாம் சொல்ல முடியாதுடா. நீ ஒரு மண்ணுக்கு லாக்கில்லடா. விடு, நாளைக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். என்னது? லெட்டரா? லெட்டராவா? அதுக்கு என்ன குறை? உன்னால் பேச முடியுமாடா? மூடிட்டு நான் சொல்கிறது மட்டும் செய்டா. சொல்கிறா, செய்கிறேன். நாளைக்கு நீ அவளை காஃபி ஷாப் கூப்பிட்டு போகிற, ஓகே? என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு எதா இருந்தாலும் ஓகே. சரி, ஓகே.
ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், போய் எடுத்துட்டு வரியா? ஆ ஓகே. என்னது? உனக்கு தான், பாரு. நான் உன்னை முதலில் சந்தித்த அன்றே என் மனதில் ஏதோ ஒரு ஏக்கம். எத்தனையோ பெண்களை நான் பார்த்திருப்பேன், ஆனால் உன் பார்வையில் மட்டும் ஒருவித ஈர்ப்பு. என் இரவுகள் எல்லாம் போதவில்லை, ஏனென்றால் கனவுகளெல்லாம் உன்னை காண, உன்னை காணும் சில நொடிகளே இந்த முழு நாளின் நினைவுகளோடு இருக்கிறது. உன் கற்பனைகளோடு வாழும் என்னை உன் நிஜத்தில் வாழ வைப்பாயா? ஐ லவ் யூ யமுனா. யமுனா ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், போய் எடுத்துட்டு வரியா? ஆ ஓகே. போலாமா? இன்னைக்கு ஏன் அவகிட்ட போய் சொல்லல? டேய், நீ சொன்ன மாதிரியே போய் லெட்டரை வச்சேன்டா. சரி, ஆட்டு பக்கு பக்குன்னு இருந்துச்சுடா, அதனால எடுத்துட்டேன். ஆட்டு பக்கு பக்குன்னு இருந்துச்சா? உன் மூஞ்சில் பொக்கு பொக்குன்னு விழு போது பாரு. ஒரு மண்ணாங்கட்டியில் ஆக்கிப்பட மாட்டேன். டேய், என்னடா இப்படி சொல்ற? அவ எனக்கு வேணும்டா. வேணுமா? நீ திருந்த மாட்ட போல. சரி, நாளைக்கு நான் அவகிட்ட போய் லவ் சொல்கிறேன். என்னது, நீ போய் லவ் டேய், சொல்றியா? உனக்கு பதிலாக தான்டா. நாளைக்கு என் கூட மட்டும் வா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். டேய், எங்கடா அந்த பொண்ணு? பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காடா. சரி வா போலாம் வா. டேய் வேணாடா, எனக்கு பயமா இருக்குடா. ஏய், லவ்லாம் பயந்தா வேலைக்கு ஆகாது. நீ வா, நான் பார்த்துக்கிறேன் வா. டேய் டேய் டேய், நான் வரலடா. டேய், வரலடா, வாடா, எனக்கு நான் பயமா பார்த்துக்கிறேன். இருக்குடா. அந்த பொண்ணுகிட்ட போய் லவ் பண்றேன்னு சொன்னா என் கூட பேசவே பேசாதடா. அதுக்கு மேல உன் விருப்பம்டா. டேய் நில்றா. டேய் டேய் நில்லுடா. டேய் டேய் நில்றா. யமுனா, சொல்லுடா. என்ன? சும்மா தான் கூட்டேன். திரும்பு திரும்பு. போடா லூசு. டேய் இங்கே பாரு, இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். இப்போ நீ போய் சொல்லலைன்னா அவள் எப்பயுமே உனக்கு கிடைக்க மாட்டா. நீ போயிட்டு வா, நான் இங்கேயே நிற்கிறேன். சரி ஓகேடா. ஆல் தி பெஸ்ட். எங்கப்பா இந்த எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? இல்ல, இங்க தான் இருந்தேன். சரி சரி வீடு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். உங்ககிட்ட இதை எப்படி சொல்கிறது தெரியல. ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு அவரை பிடிக்கும். நீங்கள் தான் அவர்கிட்ட போய் எப்படியாவது சொல்லணும். இல்ல, நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. இல்லை, நான் உங்கள் ஃப்ரெண்டு ராஜா லவ் பண்ணுறேன். சரி, நான் போய் ராஜ்கிட்ட சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. ஆ
என்னடா ஆச்சு சொல்கிறா. யமுனாவை அவனுக்கு பிடிக்குமாடா? பிடிக்குமாண்ணா? அது எதுக்கு? என்னாச்சு சொல்லு. சொல்றா. ஏய், அது நீ லவ் பண்ணுற பொண்ணுடா, எனக்கு தங்கச்சி மாதிரிடா. அவ உன்னை லவ் பண்ணுறாளாண்டா. எது? என்ன லவ் பண்ணுறாளா? லூசாடா அவ? இவ்வளோ நாள் நீ அவள் பின்னாடி சுற்றிருக்க, என்ன போய் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. இரு, நான் போய் கேட்குறேன். என்னடா? அவ என்ன லவ் பண்ணலடா, அதுக்கு உன்னதாண்டா லவ் பண்ணுறா. நம்ம லவ் பண்ணுற பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது கொடுக்குறதாண்டா உண்மையான காதல். அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அதுக்கு என்ன அவளை லவ் பண்ண சொல்றியா? எனக்காகடா. உனக்காகவா? இரா, நான் அவகிட்ட போய் பேசிட்டு வரேன். பவுன் இரா. பவுன் டேய் பவுன். டேய், உன்னை நான் அங்கே தானே வெயிட் பண்ண சொன்னேன், இங்கேயாண்டா வந்த? இல்லடா, மனசு சரியில்லை. நீ போனது என்னாச்சு? நீ அவளை வேணான்னு மட்டும் சொல்லலை இல்லை? சொல்லலடா. நாளைக்கு யமுனா உன்னை காஃபி ஷாப் கூப்பிட்டா. எதுக்கு? உங்ககிட்ட சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் மச்சி இருக்கு. யமுனா லவ் சக்ஸஸ் ஆனதுக்கு நீ தான் காரணம்னு சொல்கிறா. நாளைக்கு நீ கண்டிப்பாக வந்தே ஆகணுமாடா. மச்சி, யமுனாவை நினச்சிப்பாரா. நீ திடீர்னு அவகிட்ட பேசாமல் போனால் தப்பாக நினச்சிப்பாடா. அவளுக்கோசரம் வச்சு நாளைக்கு வாடா. என் இதயம் துடிக்கிறதோ இல்லையோ, ஆனால் நன்றாக நடிக்கிறது அவளை மறந்துவிட்டேன் என்று. உங்களுக்கு என்ன வேணும்? எதுவாக இருந்தாலும் ஓகே. சரி, ஓகே. எனக்கு எதுக்கு? லூசா நீ? உன் பின்னாடி நாய் மாரி சுற்றி வரான். உன்னை எவ்வளோ உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறான்னு தெரியுமா? அவங்ககிட்ட போய் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லி வச்சிருக்க. எனக்கு தெரியும். என்னது தெரியுமா? அப்புறம் எதுக்கு அவங்ககிட்ட என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்? சாரி, நான் உங்களை லவ் பண்ணல, விஜய் தான் லவ் பண்ணுறேன். அப்புறம் எதுக்கு அவங்ககிட்ட என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்? அவர் எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே பிடிச்சிருச்சு. அவருக்கும் என்னை பிடிக்கும்னு தெரியும். அவர் என்கிட்ட நிறைய டைம் ப்ரப்போஸ் பண்ண பார்த்தாரு. என்னன்னு தெரில, அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. நானும் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் என்னாலையும் சொல்ல முடியல. சரி, நான் வேற ஒருத்தரை விரும்புகிறேன்னு சொன்னாவது ஒரு ஆதங்கத்தில் அவர் காதலை வெளிப்படுத்துவார்னு நினச்சேன். ஆனால் அவர் அப்போ கூட என் ஆசைக்காக அவர் காதலை மறைச்சிட்டு உங்கள் கூட சேர்த்து வைக்கணும்னு நினச்சார். இப்போ என்னதான் சொல்ல வர? நான் அவரை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்னதான் பண்ணணும்? நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. ஏதோ செய். உன்னை விட இந்த உலகத்தில் வேற யாராலையும் என்னை இவ்வளோ லவ் பண்ண முடியாது. ஐ லவ் யூ விஜய்.